உங்க பணத்தை FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃப் தானே? ஆனா எந்த பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த பேங்கே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நீங்க கொடுக்கலனா 84% டாக்ஸ் பிளஸ் பெனால்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மள நிறைய பேர் FD ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க FD இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்க என்ன செய்யணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தா TDS டிடக்ட் ஆகும், TDX எப்படி அவாய்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம FD இன்வெஸ்ட்மெண்ட்ல சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பஸ்வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. ஃபர்ஸ்ட் FD இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நான் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வராம இருக்கும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். லிமிட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் வரையும் தான். ஆனா இந்த 10 லட்சம் லிமிட் எல்லா FDக்கும் அப்ளிகபிள் இல்ல. ஃப்ரெஷ் FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான், அதாவது புதுசா FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10 லட்சம் லிமிட். பழைய FDயை ரெனியூ பண்ணாவோ இல்ல மெச்சூரிட்டி அமௌண்ட்டை FDல திரும்ப போட்டாவோ ரிப்போர்ட் உங்களுக்கு வராது. புதுசா FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10 லட்சம் லிமிட். இந்த 10 லட்சம் லிமிட்டும் பேங்க் வைஸா தான் இருக்கும். அதாவது நீங்க 2-3 பேங்க்ல FD வச்சிருக்கீங்கன்னா எல்லாமே டோட்டலால சேர்த்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் லிமிட் இருக்கு. பேங்க் வைஸா மட்டும் தான் இந்த லிமிட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க SBI ல ஒரு 9 லட்சம் வச்சிருக்கீங்க, HDFC பேங்க்ல ஒரு 9 லட்சம் வச்சிருக்கீங்க. டோட்டலா உங்ககிட்ட 18 லட்சம் FD ல இருக்கு. ஆனா இது மொத்த 18 லட்சம் அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேங்க் வைஸா பாக்குறப்ப 10 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க FD புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. ஸோ 10 லட்சத்துக்கு கீழே இருக்கனால பேங்க் ரிப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க 20 லட்சம் FD ல வச்சிருக்கீங்க, அது மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெனியூ பண்ணாலும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் வராது. ஸோ இந்த 10 லட்சம் லிமிட் அப்படிங்கிறது புதுசா ஃப்ரெஷ்ஷா FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் SFT ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். பேங்க் எப்படி உங்களோட FD அமௌண்ட்டை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? இன்கம் டாக்ஸ் ரூல் 114E பிரகாரம். இந்த ரூல் படி பேங்க் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் SFT. சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பேங்க்ல நீங்க 10 லட்சத்துக்கு மேல ஃப்ரெஷ்ஷா FD டெபாசிட் பண்ணிருந்தீங்கன்னா பேங்க் அதை ரெக்கார்ட் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த FD டீடைல்ஸ் உங்களுடைய AIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லயும் TIS டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது எவ்வளோ FD நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். பட் இதுல ஒரு ஸ்மார்ட்டான ட்ரிக் இருக்கு. நீங்க ITR ஃபைல் பண்ணும்போது FD ல வந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இதை மென்ஷன் பண்ணாம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆயிரும் ரிப்போர்ட் எல்லாம். ஸோ அதனால உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்பயுமே வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க, பிரின்சிபல் சோர்ஸ், அதாவது இந்த அமௌண்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான மெயின் சோர்ஸையும் பார்ப்பாங்க. உங்ககிட்ட டாக்குமெண்ட் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்றதுல தப்பிக்கலாம். சரி, அப்போ இந்த 84% டாக்ஸ் பிளஸ் பெனால்டி எந்த கேசஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 5 கோடி FD வச்சிருக்கீங்க, ITR ஃபைல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட क्वेश्चन கேட்பாங்க. இந்த 5 கோடிக்கான சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன் நீங்க கரெக்டா கொடுக்கல, உங்ககிட்ட வெரிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா, அப்படி நீங்க அவங்க கிட்ட சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக்ஸ் தான் 84% டாக்ஸ் பிளஸ் பெனால்டி. இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை கரெக்டா ப்ராப்பராகவும் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் பிரைஸ் எல்லாம் ஃபிளக்சுவேட் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்ல அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேபிளான ரிட்டர்ன், ரிலையபிள் FD ஆப்ஷன்ஸ் இதை நோக்கி தான் போறோம். அந்த வகையில பாக்குறப்ப சும்மா போய் FDல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த FDல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு அது லாங் லாஸ்டிங்கா இருக்கிறத நம்ம தெரிஞ்சு பண்ணணும். லாங் டேர்ம் FDயை விட ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. அதாவது இந்த 1 இயர் டென்யூர் பீரியட்ல பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. நீங்க ரொம்ப நாளைக்கு லாக் பண்ணாலுமே ஃபிளெக்சிபிலிட்டி குறையாது. இப்போ FDல இன்னொரு முக்கியமான விஷயம், TDS டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா டாக்ஸை டிடக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ क्वेश्चन என்னன்னா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த TDS அப்ளை ஆகும்? இதுல 2 கேட்டகரி இருக்கு.
சீனியர் சிட்டிசன் அதர், அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க 2 கேட்டகரியா பிரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம சீனியர் சிட்டிசன் பாக்குறப்போ அவங்களுக்கு டிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல எஃப்டி 1 லட்சத்தை கடந்தா அவங்களுக்கு 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சத்துக்கு மேல கடந்தா பேங்க் 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. இதே அதர்ஸ், அதாவது இந்த 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே ஃபினான்ஷியல் இயர்ல எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் 50,000க்கு மேல கடந்துச்சுன்னா பேங்க் 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிடிஎஸ் டிடக்ட் ஆனதுனால டாக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. நீங்க எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை ஐடிஆர்ல டிக்ளேர் பண்ணணும். அப்போதான் டோட்டல் இன்கம்க்கு சேர்த்து டாக்ஸ் கால்குலேட் ஆகும். சரி, அப்போ இந்த டிடிஎஸ் டிடக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் இந்த ஃபார்ம் 15G and 15H வராங்க. ஃபார்ம் 15H பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க. இப்போ நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன்னா இந்த ஃபார்ம் 15H நீங்க சப்மிட் பண்ணணும். ஆனா இதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி 0வா இருக்கணும். அதாவது இன்கம் இருந்தாலும் டாக்ஸ் பேயபிள் இல்லாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்மை ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்மிட் பண்ணிடணும். இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா பேங்க் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாது, ஃபுல் இன்ட்ரெஸ்ட் உங்க கைக்கு வரும். ஃபார்ம் 15G அப்படிங்கிறது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. பட் இந்த ஃபார்ம் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இதுலயும் பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய டோட்டல் இன்கம் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட்க்கு கீழே இருக்கணும். அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 4 லட்சம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 2.5 லட்சம். இந்த லிமிட்குள்ள தான் உங்க இன்கம் இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, எலிஜிபிலிட்டி இல்லாம நீங்க ஃபார்ம் 15G இல்ல 15H நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அது தவறான டிக்ளரேஷன் ஆகும், ஃபியூச்சர்ல நோட்டீஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு புதுசா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஐடியால இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்பிளிட் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி மூவ். எஃப்டில அன்னெசரியான டிடிஎஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு ஸ்மார்ட்டான ட்ரிக். உங்களுடைய எஃப்டி அமௌண்ட்டை ஒரே பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பல பேங்க்ல ஸ்பிளிட் பண்ணி நீங்க போடுறது. பேங்க் ஏல 9 லட்சம், பேங்க் பில 8 லட்சம். ஸோ இப்போ என்ன ஆகும், 2 பேங்க்லயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெஸ்பெக்டிவ் லிமிட்டுக்கு கீழே இருக்கு. இதே இந்த 9 லட்சம் 8 லட்சம் ஆக மொத்தம் 17 லட்சத்தையும் நீங்க ஒரே பேங்க்ல போட்டீங்கன்னா அது 10 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து நோட்டீஸும் வரும். இது தேவையா? இதுக்கு நம்ம தனித்தனியாவே போட்டுக்கலாம். ஸோ இதனால டிடிஎஸ் டிடக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாகுது. பட் இது டிடிஎஸ் அவாய்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான், டாக்ஸ் அவாய்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி இல்ல. நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம், பேங்க்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஐடிஆர் ஃபைல்ல டிக்ளேர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா எஃப்டி லேடரிங். இந்த எஃப்டி லேடரிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே அமௌண்ட்டை ஒரே டென்யூர் பீரியட்ல போடாம வேற வேற கால அவகாசத்துல ஸ்பிளிட் பண்ணி போடுறது தான் எஃப்டி லேடரிங். உதாரணமா இப்போ நீங்க ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 15 லட்சத்தை ஒரே பேங்க்ல ஒரே நேரத்துல போடாம ஃபர்ஸ்ட் வருஷத்துல 5 லட்சம், 2வது வருஷத்துல 5 லட்சம், 3வது வருஷத்துல 5 லட்சம். சோ இந்த 15 லட்சத்தை 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம்னு 3 வருஷமா நீங்க பிரிக்கிறீங்க. சோ இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் எஃப்டி மெச்சூரிட்டி ஆகும். இன்கேஸ் எமர்ஜென்சி வந்தாலும் முழு அமௌண்ட்டையும் பிரேக் பண்ற அவசியம் இல்ல. ரிஸ்க்கும் குறையும். ஏன்னா நீங்க எல்லா பணத்தையும் ஒரே டென்யூர்ல லாக் பண்ணல. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் இங்க இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆனா மெச்சூரிட்டியான எஃப்டியை ஹை ரேட்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ரேட் டிக்ரீஸ் ஆனாலும் ஆல்ரெடி ஹையர் ரேட்ல போடப்பட்ட எஃப்டி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோ இருக்கணும், லிமிட் தாண்டி போனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு எவ்வளோ டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க, டிடிஎஸ் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.